கொஞ்சம் நில். என் மகனே, என் மகளே, இதை அப்படியே கடந்து சென்று விடாதே. இது ஏதோ ஒரு தற்செயலான காணொளி அல்ல. இத்தனை காலமாக, இத்தனை இரவுகளாக நீ கண்ணீரோடு என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்த கேள்விகளுக்கான பதிலை நானே உனக்கு நேரடியாக சொல்ல வந்திருக்கிறேன். ஆம், உன் தந்தை ஈசன் உன்னிடம் பேசுகிறேன். உன் முழு கவனத்தையும் இப்போது என்னிடம் கொடு. சில நிமிடங்கள் ஒதுக்கி இந்த காணொளியை முழுமையாக கேட்கும் பொறுமை இருந்தால், உங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றும் வல்லமை எம்பெருமானுக்கு உண்டு. இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அமைதி தேடும் உங்கள் ஆன்மாவிற்கான அருமருந்து. சிவசிந்தனையோடு ஒரு விருப்பத்தை லைக் பதிவு செய்துவிட்டு பொறுமையாக கேளுங்கள். எனக்கு தெரியும் குழந்தாய், நீ இப்போது எவ்வளவு பெரிய மனவலியோடு இந்த நொடியை கடந்து கொண்டிருக்கிறாய் என்று எல்லார் முன்னாலும் சிரித்துக் கொண்டே நடிக்கிறாய். ஆனால் இரவில் எல்லாரும் தூங்கிய பின் இருட்டறையில் தலையணையில் முகம் புதைத்து நீ சிந்தும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் கைலாயத்தின் படியில்தான் வந்து விழுகிறது. உன் இதயத்தில் இருக்கும் காயங்கள் எத்தனை என்று இந்த உலகத்திற்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன்னை உருவாக்கி எனக்கு தெரியாதா? ஏன் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள்? அப்பா, நான் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லையே. எல்லோருக்கும் நல்லதைத்தானே நினைத்தேன். ஓடி ஓடி உதவி செய்தேனே. பிறகு ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இத்தனை இருட்டு என்று என் சன்னதியில் நின்று நீ எத்தனை முறை உடைந்திருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன்னை சுற்றி உள்ளவர்களை ஒரு முறை திரும்பிப்பார். நீ யாருக்காகவெல்லாம் உன் வாழ்க்கையை தொலைத்தாயோ, உன்னுடைய நேரத்தை, உன் உழைப்பை, உன் அன்பை யார் யாருக்கெல்லாம் கொட்டி கொடுத்தாயோ, அவர்கள் இன்று உன்னை எப்படி நடத்துகிறார்கள்? நன்றியை விட அவமானங்களைத் தானே உனக்கு அதிகம் பரிசளித்திருக்கிறார்கள். இவனால் இனி எந்த பிரயோஜனமும் இல்லை. இவளை நம்பி இனி ஆவது ஒன்றுமில்லை என்று உன்னை மிக எளிதாக தூக்கி எறிந்து விட்டார்கள் அல்லவா? சொந்த பந்தங்கள் உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். நீ உயிருக்கு உயிராக முழுமையாக நம்பியவர்கள் உனக்கு முதுகில் குத்தினார்கள். உன்னை தனிமரமாய் நிற்க வைத்து விட்டார்கள். அது மட்டுமா, பொருளாதார நெருக்கடி உன்னை மூச்சு திணற வைத்துக் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும். கழுத்தை நெரிக்கும் கடன்கள், அடுத்த வேளை என்ன நடக்குமோ என்ற பயம், நாளை விடிந்தால் யாருக்கு என்ன பதில் சொல்வது என்ற பதற்றம், இவையெல்லாம் சேர்ந்து உன்னுடைய நிம்மதியை முற்றிலுமாக பறித்துவிட்டன. சில நேரங்களில் நீயே உனக்குள் சொல்லிக் கொண்டாய், போதும் அப்பா, இந்த வாழ்க்கை இந்த வலிகளை தாங்குவதற்கு பதிலாக என் உயிரையே கொள்ளக்கூடாதா என்று. உண்மைதானே? என் பிள்ளையே, உன் மனசாட்சியை தொட்டுச் சொல். இந்த வலிகளைத்தானே நீ தினமும் தனியாளாக சுமந்து கொண்டிருக்கிறாய். இத்தனை கஷ்டங்கள் வரும்போதும் நீ நினைத்தாய், என் தந்தை சிவன் என் கண்களை கட்டிக்காட்டில் விட்டுவிட்டார், அவர் என்னை கண்டு கொள்ளவே இல்லை என்று. இல்லை என் குழந்தாய், நான் உன்னை ஒரு நொடி கூட கைவிடவில்லை. நீ விழுந்த ஒவ்வொரு முறையும் நான் உன் பக்கத்தில்தான் நின்றிருந்தேன். தங்கம் எப்போது முழுமையான மதிப்பை பெறும் தெரியுமா? அது நெருப்பில் சுடப்பட்டு தட்டி வளைக்கப்படும் போதுதான் அது ஒரு அழகான விலை உயர்ந்த ஆபரணமாக மாறும். நீ இப்போது கடந்து கொண்டிருப்பது உன் வாழ்க்கையின் இருண்ட காலம் அல்ல, அது உன் கர்ம வினைகளின் இறுதிப் பகுதி. ஆம், நீ இத்தனை காலம் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் நான் உனக்கு கொடுத்த தண்டனை அல்ல. அது உன்னை புடம் போட்ட தங்கமாக மாற்றுவதற்காக உன் ஈசன் கொடுத்த பயிற்சி. ஒரு பெரிய வெற்றிக்கு தயாராகுவதற்கு முன்பு என் பிள்ளை எல்லாவிதமான வழிகளையும் அவமானங்களையும் சந்திக்க வேண்டும் என்பது என் விதி. ஏனென்றால் அப்போதுதான் உனக்கு யார் உண்மையானவர்கள், யார் போலியானவர்கள் என்பது புரியும். அந்த பாடத்தை தான் இத்தனை நாட்களாக நான் உனக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருந்தேன். இப்போது சொல், உன்னை சுற்றியிருந்தவர்களின் உண்மையான முகம் உனக்கு தெரிந்துவிட்டது அல்லவா? மாயையான இந்த உலகத்தின் சுயரூபத்தை நான் உனக்கு காட்டிவிட்டேன் அல்லவா? அப்படியென்றால் நீ சிந்திய கண்ணீருக்கான பலன் கிடைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்று அர்த்தம். என் திருவிளையாடலின் அடுத்த கட்டத்தை நான் உனக்காக தொடங்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ சந்தித்தது எல்லாம் வெறும் உன்னோட்டம்தான். இனிமேல்தான் உன் தந்தையின் உண்மையான ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில் எப்படி செயல்படப் போகிறது என்பதை நீ பார்க்கப் போகிறாய். இந்த உலகம் உன்னை எந்த அளவுக்கு கீழே தள்ளியதோ அதைவிட 1000 மடங்கு உன்னை நான் மேலே உயர்த்தி காட்டப் போகிறேன். உன்னை பார்த்து சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும்படி உன் தலையெழுத்தை நான் என் கைகளால் மாற்றி எழுதப் போகிறேன். நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தாய். உன் வாழ்க்கையில் நடந்த சில இழப்புகளை நினைத்து நீ இன்னும் அழுது கொண்டிருக்கிறாய். உன்னை விட்டுச் சென்றவர்களையும் கை நழுவி போன வாய்ப்புகளையும் நினைத்து ஏன் இப்படி நடக்கிறது என்று என்னை கேட்கிறாய். இதோ அதற்கான காரணத்தை உன் ஈசன் நானே சொல்கிறேன், கேள். ஒரு தோட்டக்காரன் தான் ஆசை ஆசையாய் வளர்க்கும் ஒரு செடியை என்ன செய்வான் தெரியுமா? அந்த செடி இன்னும் உயரமாக வளர வேண்டும் என்பதற்காகவும், இனிமையான பழங்களை அதிகம் தர வேண்டும் என்பதற்காகவும், அதில் உள்ள சில கிளைகளை கத்திரிக்கோலால் ஈவு இரக்கம் இன்றி வெட்டி எறிவான். அந்த செடிக்கு அது பெரும் வலியை தரும். என்னை வளர்க்கும் தோட்டக்காரனே என் கிளைகளை இப்படி வெட்டி சிதைக்கிறானே என்று அந்த செடி கண்ணீர் விடும். ஆனால் தோட்டக்காரனான எனக்கு தெரியும், அந்த பழைய காய்ந்து போன கிளைகளை வெட்டி எறிந்தால்தான் அங்கே பலமான புதிய தொழில்கள் முளைக்கும் என்று. உன் வாழ்க்கையில் இத்தனை காலமாக நான் செய்து கொண்டிருந்ததும் அதைத்தான் என் பிள்ளையே.
உனக்கு சிறிதும் தகுதியில்லாத உனக்கு பின்னால் குழி பறிக்க காத்திருந்த சில உறவுகளையும், சில மனிதர்களையும், சில பாதைகளையும் நான் தான் உன் வாழ்க்கையிலிருந்து வெட்டி எறிந்தேன். அதை பார்த்து நீ உடைந்தாய், தனிமையில் அழுதாய். ஆனால் எனக்கு அல்லவா தெரியும், உன் வாழ்க்கையை எந்த பாதையில் கொண்டு சென்றால் உனக்கு நிரந்தரமான நிம்மதி கிடைக்கும் என்று. உன்னை பாதுகாப்பதற்காகவே சிலரை உன்னை விட்டு பிரித்தேன். இதை நீ இழப்பு என்று நினைக்காதே. இது உன் ஈசன் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாதுகாப்பு. அதேபோல நீ படும் கஷ்டங்களை பார்த்து நான் அமைதியாக இருக்கிறேன் என்று நினைக்காதே. உனக்கு இன்னொரு ஆழமான உண்மையை சொல்கிறேன் கேள். என் கழுத்தில் ஆபரணமாக சுற்றிக் கொண்டிருக்கும் நாகத்தை நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா? ஒரு பாம்பு மேலும் வளர வேண்டும் என்றால் அது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தன்மேல் ஒட்டியிருக்கும் பழைய தோலை சட்டையை உரித்துதான் ஆக வேண்டும். தோலை உரிக்கும் அந்த சில நாட்கள் அந்த பாம்புக்கு மிகவும் கடினமான காலம். அதன் கண்கள் மங்கி பார்வை சரியாக தெரியாது. உணவு உண்ண முடியாது. உடம்பில் ஒருவிதமான வலியும் சோர்வும் இருக்கும். இருட்டான ஒரு இடத்தில் யாருக்கும் தெரியாமல் அது சுருண்டு கிடக்கும். ஆனால் அந்த பழைய தோலை உரித்து அந்த வலியை கடந்து வெளியே வந்தால்தான் அது புதிய பலத்துடனும் பளபளப்புடனும் புதிய ஆரோக்கியத்துடனும் தன் அடுத்த கட்ட வாழ்க்கையை தொடங்க முடியும். வலியை பொறுத்துக்கொள்ள முடியாமல் பழைய தோலோடு ஒட்டிக்கொள்ள நினைக்கும் பாம்பு வளர முடியாமலேயே அழிந்து போகும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான் என் குழந்தாய். இத்தனை காலமும் நீ சந்தித்த அவமானங்கள், பணக்கஷ்டம், துரோகங்கள் எதிலுமே தெளிவில்லாத ஒரு மங்கலான நிலை. இவையெல்லாம் நான் உன்னை தண்டித்ததல்ல. உன் மேல் இருந்த பழைய கர்ம வினைகள் என்னும் தோலை நான் உரிக்கச் செய்தேன். நீ அந்த பாம்பைப் போல வலியால் தனிமையில் சுருண்டு கிடந்தாய். என் வாழ்க்கை இருண்டு விட்டதே, எனக்கு எதிர்காலமே தெரியவில்லையே என்று கதறினாய். ஆனால் உன் தந்தையான நான் உன்னை புதிய பலத்தோடு வெளியே கொண்டு வரவே இந்த தனிமையையும் வலியையும் உனக்கு கொடுத்தேன். அந்த காலம் முடிந்துவிட்டது. உன் கர்ம வினைகள் என்னும் பழைய தோல் இன்றோடு உரிந்து விழுந்து விட்டது. உன் வாழ்க்கையின் 2 அத்தியாயத்தை நான் முடித்து விட்டேன். இத்தனை நாள் உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவுக்கு நீ புதிய பலத்தோடு ஒரு கம்பீரமான வெற்றியாளனாக வெளியே வரப்போகிறாய். இனி எந்த தடையாலும் உன்னை நிறுத்த முடியாது. உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன் பாரத்தையெல்லாம் இப்போதே என் காலடியில் இறக்கி வைத்துவிடு. உன் வாழ்க்கை படகின் துடுப்பை நான் கையில் எடுத்து விட்டேன். இனி நீ எனக்காக அழ வேண்டாம். உனக்காக நான் வேலை செய்யப் போகிறேன். உன் கடந்த காலத்தை நான் எப்படி சரி செய்யப் போகிறேன் தெரியுமா? நீ இழந்ததை விட பன்மடங்கு பெரியதாக உன் தலைமுறையே வியந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு மாபெரும் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நான் எப்படி நிகழ்த்தப் போகிறேன் என்று சொல்கிறேன். முழுமையாக கேள். உன் கடந்த காலத்தை நான் எப்படி சரி செய்யப் போகிறேன் தெரியுமா? நீ இழந்ததை விட பன்மடங்கு பெரிதாக உன் தலைமுறையே வியந்து பார்க்கும் அளவுக்கு ஒரு மாபெரும் அதிசயத்தை உன் வாழ்க்கையில் நான் எப்படி நிகழ்த்தப் போகிறேன் என்று சொல்கிறேன். முழுமையாக கேள் என் குழந்தாய். இத்தனை வருடங்களாக நீ ஒரு இருண்ட குகைக்குள் நடந்து கொண்டிருப்பதாகவே உணர்ந்தாய் அல்லவா? நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே சுவர்கள் மட்டுமே தெரிந்தன. வெளிச்சம் எங்கே இருக்கிறது, வழி எங்கே இருக்கிறது என்று உனக்கு புரியவே இல்லை. ஒவ்வொரு அடியும் நீ பயத்துடனும் குழப்பத்துடனுமே எடுத்து வைத்தாய். என் வாழ்க்கை இப்படியே இந்த இருட்டிலேயே முடிந்துவிடுமா அப்பா என்று என்னை பார்த்து கதறினாய். ஆனால் நான் உனக்கு இப்போது சொல்கிறேன், நீ இத்தனை காலம் நடந்தது ஒரு குகை அல்ல, அது ஒரு சுரங்கப்பாதை, டனல். ஆம், நீ ஒரு சுரங்கப்பாதையின் இறுதிப் பகுதிக்கு வந்துவிட்டாய். இதுவரை உனக்கு இருட்டு மட்டுமே தெரிந்தது. ஏனென்றால் நீ அதை கடந்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்போது உன் கண்களை திறந்து பார். அந்த சுரங்கப்பாதையின் முடிவில் வெளியே உனக்காக காத்திருக்கும் அந்த மாபெரும் வெளிச்சம் உன் கண்ணுக்கு தெரிகிறதா? அந்த வெளிச்சம்தான் நான் உனக்காக படைத்து வைத்திருக்கும் புதிய வாழ்க்கை. நான் சொல்கிறேன் கேள். உனக்கு கிடைக்க வேண்டிய எந்த நன்மையும் உன்னை விட்டு போய்விடவில்லை. அது எல்லாமே என் பாதுகாப்பில்தான் இருக்கிறது. நான் அதை உன்னிடம் கொடுப்பதற்கான சரியான நேரத்திற்காக காத்திருந்தேன். இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. யாரெல்லாம் உன்னை தள்ளி வைத்து வேடிக்கை பார்த்தார்களோ அதே மனிதர்களை உன் வீட்டு வாசலில் வந்து நிற்க வைப்பேன். இவனால் என்ன செய்ய முடியும் என்று உன்னை ஏளனம் செய்தவர்கள் நாளை உன் வெற்றியைக் கண்டு நீ அடைந்திருக்கும் உயரத்தை பார்த்து தங்களுடைய வாயை மூடிக்கொண்டு ஆச்சரியத்துடன் நிற்கும் ஒரு நாளை நான் உருவாக்குவேன். உன் பொருளாதாரம், உன் நிம்மதி, உன் ஆரோக்கியம் என எதிலெல்லாம் நீ இழந்தாயோ அதில் எல்லாவற்றிலும் நான் உனக்கு இரட்டிப்பாக திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். இது சாதாரணமான வார்த்தைகள் அல்ல. என் பிள்ளையே, அகிலத்தையே ஆளும் உன் ஈசனின் சத்திய வாக்கு. நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இதுவரை நீ சுமந்து கொண்டிருந்த அந்த பழைய கவலைகள், வலிகள், துரோகங்கள் என்னும் மூட்டையை என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. அதை சுமக்க வேண்டிய அவசியம் இனி உனக்கு இல்லை. உன் கர்ம வினைகள் அனைத்தும் இன்றோடு எரிந்து சாம்பலாகிவிட்டன. உன் மனதை தளர்வாக விட்டுவிடு. என் கைகளை இறுக பற்றிக்கொள். என்னை பார்த்து கேள். அப்பா, என் வாழ்க்கையை உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன்.
இனி நடப்பது எல்லாமே உங்கள் சித்தம் என்று முழுமையாக சரணடைந்து விடு. நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும், நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு முன்னால் ஒரு கேடயமாக நிற்பேன். உன்னை நோக்கி வரும் எந்த துயரமும், எந்த தடங்களும் இனி என் அனுமதி இல்லாமல் உன்னை நெருங்கவே முடியாது. உன் தந்தை நான் இருக்கிறேன். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி வசந்தம் மட்டுமே வீசும். நீ சிந்திய கண்ணீருக்கு பதிலாக உன் வாழ்நாள் முழுவதும் நிலைத்திருக்கும் மாபெரும் சந்தோஷத்தை நான் உனக்கு பரிசளிக்கப் போகிறேன். ஆனால் என் குழந்தாய், இவ்வளவு சொல்லியும் நீ இன்னும் முழுமையாக என்னை நம்பத் தயங்குகிறாய் என்பது உன் இதயத் துடிப்பின் வழியே எனக்கு கேட்கிறது. எல்லாம் முடிந்துவிட்டதே அப்பா, இனி எப்படி நான் மீண்டும் எழுந்து நிற்பேன்? மீண்டும் புதிதாக தொடங்க என்னிடம் துளி சக்தி கூட மீதமில்லையே, என் கால்கள் தள்ளாடுகின்றனவே என்று நீ உனக்குள் முடங்கி கிடக்கிறாய். ஒவ்வொரு நாள் காலையில் கண் விழிக்கும் போதும் ஒரு இனம் புரியாத பயம் உன் நெஞ்சை அடைகிறதே. இன்று என்ன பிரச்சனை வரப்போகிறதோ, யாரிடம் என்ன அவமானப்படப் போகிறோமோ என்ற பயத்துடனே நீ படுக்கையை விட்டு எழுகிறாய். வெளியே சிரித்த முகத்துடன் தைரியமாக இருப்பதைப் போல உலகத்திற்கு நடிக்கிறாய். ஆனால் உனக்குள் ஒரு எரிமலை வெடித்துக் கொண்டிருப்பதை, நீ ஒரு நடமாடும் பிணமாகத் தெரிவதை இந்த உலகம் அறியாது. உன்னை உருவாக்கி எனக்கு தெரியாதா? உன் நிலைமை, உன் நாடி நரம்புகள் எல்லாம் எப்படி தளர்ந்து போயிருக்கின்றன என்று எனக்கு தெரியும். என் தலையை சற்று அண்ணாந்து பார். மகனே, பாய் மகளே, என் ஜடாமுடியில் யார் வீற்றிருப்பது? குளிர்ந்த ஒளியை வீசும் பிறைநிலவு சந்திரன் அல்லவா? அந்த சந்திரனின் கதை உனக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் முழுமையான பிரகாசத்தோடும் அழகோடும் வானத்தில் பெருமையாக வலம் வந்தவன் அந்த சந்திரன். ஆனால் தட்சன் கொடுத்த ஒரு கொடூரமான சாபத்தால் தன் ஒளியை நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கத் தொடங்கினான். ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஒரு கலை தேய்ந்தது. அவனது அழகும் பலமும் பிரகாசமும் அவனை விட்டு பிரிந்தன. என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. நான் ஒரு அனாதை. என்னை சுற்றியிருந்த நட்சத்திரங்கள் கூட இப்போது என்னை விட்டு விலகிப் போகின்றனவே என்று கதறி அழுதான். கடைசியில் அவனிடமிருந்த மொத்த ஒளியும் முடிந்து, தன் கடைசி மூச்சை விடுவதற்காக இருண்டு போன ஒரு சிறு கோடாக என்னிடம் ஓடி வந்து என் பாதங்களில் விழுந்து அழுதான். உலகமே கைவிட்ட நிலை அது. அப்போது நான் என்ன செய்தேன் தெரியுமா? நீ தேய்ந்து விட்டாய் சந்திரனே, உன்னிடம் இப்போது எந்த வெளிச்சமும் இல்லை. உன்னால் இனி எந்த பயனும் இல்லை என்று நான் அவனை தூக்கி எறியவில்லை. மாறாக உலகமே கைவிட்ட மரணத்தின் விளிம்பில் இருந்த அந்த சந்திரனை என் இரு கைகளால் அள்ளி எடுத்து அகிலத்தையே ஆளும் என் தலையில் ஒரு மகுடமாக சூடிக்கொண்டேன். யாரிடமெல்லாம் அவன் அவமானப்பட்டானோ, யார் முன்பெல்லாம் அவன் தலைகுனிந்து நின்றானோ, அதே உலகத்தை என் தலையிலிருந்து அவன் கம்பீரமாக பார்க்கும்படி செய்தேன். என் அன்பான சிவசொந்தமே, என் உயிருக்குள் உயிரான குழந்தையே, இப்போது சொல். நீயும் அந்த சந்திரனைப் போலத்தானே இத்தனை நாட்களாக தேய்ந்து போயிருக்கிறாய்? உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்களின் சாபங்களாலும், சொந்த பந்தங்களின் துரோகங்களாலும், நீ நம்பியவர்களின் ஏமாற்றங்களாலும் உன்னுடைய ஒளியை நீ முழுமையாக இழந்துவிட்டாய். நான் இனி எதற்கும் லாயக்கில்லை. எனக்கு யாரும் இல்லை. என் வாழ்க்கை இதோடு முடிந்துவிட்டது என்று நீயும் அந்த தேய்பிறை சந்திரனைப் போல இருட்டறையில் முடங்கி கிடக்கிறாய். ஆனால் உன்னை அழிந்து போகவிட உன் ஈசன் நான் அனுமதிப்பேனா? உன் கண்ணீரை நான் வீணாகப் போக விடுவேனா என்று நான் உன்னிடம் சொல்கிறேன். என் சத்தியவாக்காக சொல்கிறேன். நீ தேய்ந்தது போதும். உன்னை என் தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாட நான் முடிவு செய்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கையில் வளர்பிறைதான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ இழந்த அந்த ஒளியை, அந்த நம்பிக்கையை, அந்த செல்வத்தை, அந்த மரியாதையை நான் மீண்டும் உனக்கு தரப்போகிறேன். நீ மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும். எனக்காக இதை செய்வார்கள், அவருக்காக அதை செய்தேன் என்று மனிதர்களிடம் நீ எதிர்பார்த்து ஏமாந்தது போதும். நீ மற்றவர்களுக்காக ஓடி ஓடி உழைத்தாய். உன் ஆசைகளை, உன் தேவைகளை சுருக்கிக் கொண்டு உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் உறவுகளுக்காக உன் வியர்வையை இரத்தமாக சிந்தினாய். ஆனால் உனக்கு ஒரு கஷ்டம் என்றதும், நீ நிலை தடுமாறி கீழே விழுந்ததும் அந்த உறவுகள் எங்கே சென்றன? உன்னை தூக்கிவிடக்கூட யாரும் வரவில்லையே என்று நீ சிந்திய கண்ணீர் வீண் போகாது. உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் நீ வாழும் வாழ்க்கையை பார்த்து பிரமித்து நிற்கும் அளவுக்கு நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நான் உனக்கான புதிய பாதையை திறந்துவிட்டேன். நாளை விடியும்போது உன் மனதில் ஒரு இனம் புரியாத அமைதி குடியேறுவதை நீ உணர்வாய். இத்தனை நாட்களாக இரும்பு பூட்டு போட்டு அடைப்பட்டு கிடந்த கதவுகள் இப்போது எனக்காக, என் பிள்ளைக்காக திறக்கப் போகின்றன. உன்னை இரவும் பகலும் தூங்கவிடாமல் வாட்டி விதைத்த அந்த பொருளாதார கஷ்டங்கள், அந்த கடன்கள் அடைபடுவதற்கான வழிகளை நான் காட்டப் போகிறேன். எங்கிருந்து அந்த உதவி வரும் என்று நீ மூளையை கசக்கி குழப்பிக் கொள்ள வேண்டாம். அது என் வேலை. நான் அனுப்பும் மனிதர்கள் உன்னை தேடி வந்து உதவுவார்கள். உன்னை குறை கூறியவர்களின் நாக்குகள் உன்னை புகழ்ந்து பேசுவதை பார்த்து நீயே கண் கலங்கி நிற்பாய். என் மீது உன் பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிடு. எந்த துயரமும் உன்னை ஒன்றும் செய்யாது. நீ எதை நினைத்து ஒவ்வொரு நாளும் உருகி உருகி அழுது கொண்டிருக்கிறாயோ, அது உனக்கு தேவையற்ற ஒன்று என்பதை நீ இன்னும் உணரவில்லை. என் குழந்தாய்,
உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேள். ஒரு பெரிய காட்டில் பல 100 ஆண்டுகளாக நின்று கொண்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரம் தன் விழுதுகளை பூமியில் ஆழமாக பரப்பி பல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் நிழல் கொடுத்து மிகவும் கம்பீரமாக வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அந்த ஆலமரம் தன் வேர்களுக்கு அருகே ஒரு சின்னஞ்சிங் சிறிய மிக அழகான ஒரு தாமரை மலரை பார்த்தது. அந்த தாமரை மலர் சேற்றில் பூத்திருந்தாலும் அவ்வளவு பிரகாசமாக யாருடைய துணையும் இல்லாமல் தனித்து நின்று உலகத்தை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. ஆலமரத்திற்கு மிகவும் ஆச்சரியம். நான் இத்தனை பிரம்மாண்டமாக இருக்கிறேன், என்னால் தான் இந்த விலங்குகளுக்கு எல்லாம் நிழல் தர முடிகிறது. ஆனால் இந்த சின்னஞ்சிறு தாமரை எந்த உதவியும் இல்லாமல் இந்த சேற்றில் எப்படி இவ்வளவு அழகாக பூத்துக் குலுங்குகிறது என்று தனக்குள் கேட்டுக்கொண்டது. அந்த ஆலமரம் தாமரையை நோக்கி, "ஏய் சிறிய தாமரையே, நீ எப்படி இந்த சேற்றில் இவ்வளவு அழகாக இருக்கிறாய்? உனக்கு யாரும் உதவி செய்யவில்லையே. நீ தனித்து நிற்கிறாயே. உனக்கு பயமாக இல்லையா?" என்று கேட்டது. அதற்கு அந்த தாமரை அமைதியாக சிரித்துக்கொண்டே சொன்னது, "நான் தனித்து நிற்கவில்லை. என்னை படைத்தவர் என்னை இந்த சேற்றில்தான் பூக்க வைத்தார். ஏனென்றால் இந்த சேறுதான் என் அழகை வெளிப்படுத்த சரியான இடம் என்று அவருக்கு தெரியும். எனக்கு எந்த உதவியும் தேவையில்லை. ஏனென்றால் என்னை படைத்தவரே எனக்கு துணையாக இருக்கிறார். அவர் என் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் தன் கைகளில் வைத்திருக்கிறார். என் அன்பான சிவசொந்தமே, நீயும் அந்த தாமரையைப் போலத்தான். நீ பிறந்த சூழல், நீ வளர்ந்த விதம், உன்னை சுற்றியிருந்த மனிதர்கள், இவை எல்லாமே உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். உன்னை ஒரு சேற்றில் தள்ளிவிட்டது போல் நீ உணர்ந்திருக்கலாம். நான் தனித்து நிற்கிறேனே, எனக்கு யாரும் உதவி செய்யவில்லையே என்று நீ அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் கேள், நீ தனித்து நிற்கவில்லை. என்னை படைத்த நான், உன் தந்தையான நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த சேறு போன்ற கஷ்டமான சூழ்நிலைதான் உன் அழகை, உன் திறமையை, உன் உண்மையான பலத்தை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த சரியான இடம் என்று நான் உன்னை இங்கே வைத்தேன். உன் வாழ்க்கையில் இனி எந்த இருட்டும் இல்லை. நீ இதுவரை சிந்திய கண்ணீர் எல்லாமே உன்னை சுத்தப்படுத்துவதற்காகத்தான். இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் மட்டுமே வீசும். நீ இழந்த சந்தோஷத்தை, நீ இழந்த நிம்மதியை நான் உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன். உன்னை ஏமாற்றியவர்கள், உன்னை பார்த்து சிரித்தவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படும்படி நீ உயர்ந்து நிற்பாய். உன் வாழ்க்கையில் நான் ஒரு மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன். அது நடக்கும்போது நீயே ஆச்சரியப்பட்டு போவாய். இது எப்படி நடந்தது என்று நீயே உன்னை கேட்டுக்கொள்வாய். உன் மனதை தளர விடாதே, என் மீது உன் முழு நம்பிக்கையையும் வை. நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும், நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு முன்னால் ஒரு கேடயமாக நிற்பேன். என் பிள்ளையே, உனக்கு இன்னொரு ஆழமான உண்மையை கூறுகிறேன் கேள். நீ சில நேரங்களில் என்னை நினைத்து கோபப்படுகிறாய். ஏன் என்னை காப்பாற்ற இவ்வளவு தாமதம் செய்கிறீர்கள்? நான் கேட்கும் அந்த ஒரு விஷயம் உடனே நடந்தால் நான் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பேன். அது ஏன் இன்னும் தள்ளி போகிறது என்று நீ என்னிடம் வாதாடுகிறாய். உனக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு சின்ன குழந்தை ஒரு பெரிய கூர்மையான கத்தியை பார்த்து, அது எவ்வளவு பளபளப்பாக அழகாக இருக்கிறது, எனக்கு விளையாட வேண்டும் என்று அடம் பிடித்து தன் தந்தையிடம் கேட்கிறது. அந்த தந்தை அந்த கத்தியை கொடுப்பாரா? குழந்தை அழுது புரண்டாலும், தரையில் விழுந்து கதறினாலும் அவர் கொடுக்க மாட்டார். குழந்தை நினைக்கும், என் தந்தை எவ்வளவு கொடூரமானவர், நான் இவ்வளவு அழுது கேட்டும் எனக்கு பிடித்ததை அவர் தரமறிக்கிறாரே என்று. ஆனால் தந்தையான அவருக்கு மட்டும்தானே தெரியும், அந்த கத்தி குழந்தையை காயப்படுத்தி அதன் விரல்களை துண்டித்து விடும் என்று. நீயும் அந்த சிறு குழந்தையைப் போலத்தான். நீ என்னிடம் பல விஷயங்களை கேட்டு அழுது கொண்டிருக்கிறாய். அந்த உறவு எனக்கு வேண்டும், அந்த வேலை கிடைக்க வேண்டும், இந்த ஒரு விஷயம் நடந்தே தீர வேண்டும் என்று நீ பல கத்திகளை கேட்டு அடம் பிடிக்கிறாய். நீ அழுது கதறுவதை பார்த்து எனக்கு வலிக்கிறதுதான். ஆனால் உன் தந்தையான எனக்கு தெரியும், நீ கேட்கும் அந்த பாதை, அந்த மனிதர்கள், அந்த உறவுகள் உன்னை எப்படிப்பட்ட மரணக்கு குழியில் தள்ளும் என்று. உன் எதிர்காலம் என் கண்களுக்கு தெளிவாக தெரிகிறது. உன்னை சில தீமைகளிலிருந்து காப்பாற்றத்தான் நீ கேட்ட சில விஷயங்களை நான் உனக்கு கொடுக்காமல் தடுத்துக் கொண்டிருக்கிறேன். என் நிராகரிப்புகள் எல்லாம் உன் மீதான என் கோபம் அல்ல, அது உன்னை காப்பாற்ற நான் போட்ட வேலி. நான் உனக்கு எதை கொடுக்க மறுக்கிறேனோ அதைவிட 100 மடங்கு சிறப்பான பாதுகாப்பான ஒன்றை உனக்காக நான் என் கைகளில் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதை நீ இன்னும் உணரவில்லை. நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய், என் வாழ்க்கை இப்படி பாதியிலேயே நின்றுவிட்டதே என்று. இல்லை. ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்பு அஸ்திவாரம் தோண்டுவதற்காக பல மாதங்கள் நிலத்தை தோண்டிக் கொண்டிருப்பார்கள். அப்போது வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு அங்கே ஒரு பள்ளம் மட்டுமே தெரியும், கட்டிடம் தெரிவதில்லை. இது என்ன வெறும் குழியாக இருக்கிறதே என்று அவர்கள் நினைப்பார்கள். உன் வாழ்க்கையும் அப்படித்தான். இத்தனை வருடங்களாக நான் உனக்கான அஸ்திவாரத்தை தோண்டிக் கொண்டிருந்தேன். அது உனக்கு ஒரு பெரிய பள்ளமாக, ஒரு சரிவாக, ஒரு தோல்வியாக தெரிந்தது. மற்றவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து,
இவன் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லையே என்று சிரித்தார்கள். ஆனால் அஸ்திவாரம் எவ்வளவு ஆழமாக தோண்டப்படுகிறதோ அங்கே எழப்போகும் கட்டடம் அவ்வளவு பிரம்மாண்டமாகவும் எந்த புயலுக்கும் சாயாமலும் நிற்கும். உன் அஸ்திவார பணிகள் முடிந்துவிட்டன என் குழந்தாய். இனி உன் வாழ்க்கை என்ற பிரம்மாண்டமான கோட்டையை நான் எழுப்பப் போகிறேன். நீ எவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தாயோ அதைவிட பல மடங்கு உயரமான ஒரு சிம்மாசனத்தில் உன்னை நான் அமர வைக்கப் போகிறேன். உன்னை தூக்கி எறிந்தவர்கள் எல்லாம் எப்படி இவனால் இவளால் இவ்வளவு மேலே வர முடிந்தது என்று பிரமித்து பார்க்கும் ஒரு காலத்தை நான் இப்போதே தொடங்கிவிட்டேன். இனி நீ பயப்பட வேண்டாம். நீ எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் என் கண்கள் உன் மீதே இருக்கும். உன் கைகளில் உள்ள ரேகைகளை நான் மாற்றி அமைத்து விட்டேன். உன் கண்ணீர் துளிகள் இனி ஆனந்த கண்ணீராக மட்டுமே வரும். என் மீதான உன் பக்தி உன்னை ஒருபோதும் கைவிடாது. என் அன்பான குழந்தையே, உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் சில சம்பவங்களை பார்த்து நீ மிகவும் குழம்பி போய் நிற்கிறாய். ஏன் இப்படி நடக்கிறது? எதற்காக இந்த மனிதர்கள் இப்படி மாறுகிறார்கள்? என் வாழ்க்கையின் அர்த்தம்தான் என்ன என்று ஒவ்வொரு நாளும் உன்னை நீயே குழப்பிக் கொள்கிறாய். உனக்கு இப்போது உன் வாழ்க்கை ஒரு பெரிய முடிச்சாக, எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு குழப்பமாக தெரிகிறது அல்லவா? உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கேள். ஒரு கைத்தறி நெசவாளி நெய்யும் ஒரு அழகான பட்டுப்புடவையின் பின்பக்கத்தை நீ எப்போதாவது திருப்பி பார்த்திருக்கிறாயா? அந்த புடவையின் பின்பக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? நூற்றுக்கணக்கான நூல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி கிடக்கும். எக்கச்சக்கமான முடிச்சுகள் போடப்பட்டிருக்கும். எந்த நிறம் எங்கே போகிறது, எந்த நூல் எங்கே முடிகிறது என்று எதுவுமே புரியாது. வெறும் வெட்டப்பட்ட நூல்களும் அலங்கோலமான முடிச்சுகளும் தான் அந்த புடவையின் பின்பக்கம் முழுவதும் நிறைந்திருக்கும். அதை பார்க்கும் ஒருவனுக்கு, என்ன இது, இவ்வளவு அசிங்கமாக ஒரு குப்பையைப் போல இருக்கிறதே என்று தோன்றும். ஆனால் நெசவு செய்து முடித்த பின் அதே புடவையின் முன்பக்கத்தை திருப்பி பார்த்தால் எப்படி இருக்கும்? அந்த முடிச்சுகளும் பின்னல்களும் சேர்ந்து ஒரு மாபெரும் கண்கவர் ஓவியமாக, ஒரு அற்புதமான கலையாக அங்கே ஜொலித்துக் கொண்டிருக்கும். உன் வாழ்க்கையும் அப்படித்தான் என் தங்கம். நீ இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது உன் வாழ்க்கை என்னும் புடவையின் பின்பக்கத்தை. இத்தனை காலமாக உனக்கு வந்த கஷ்டங்கள், உன்னை விட்டு பிரிந்த உறவுகள், நீ சந்தித்த ஏமாற்றங்கள், வலிகள், இவை எல்லாமே நான் போட்ட முடிச்சுகள். நீ அந்த முடிச்சுகளை பார்த்துவிட்டு என் வாழ்க்கை அசிங்கமாகிவிட்டதே, எனக்கு குழப்பமாக இருக்கிறதே என்று அழுகிறாய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மாபெரும் கலையை நெய்யும் நெசவாளி நான். நீ பொறுமையாக இரு. அடடே, அன்று நான் பட்ட அந்த அவமானம் இன்று இந்த பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கிறதே. அன்று என்னை விட்டு அந்த நபர் பிரிந்து சென்றதால்தான் இன்று இந்த மாபெரும் நிம்மதி எனக்கு கிடைத்திருக்கிறதே என்று நான் போட்ட ஒவ்வொரு முடிச்சுக்கு பின்னால் உள்ள என் அன்பான காரணத்தை பார்த்து நீ ஆனந்த கண்ணீர் வடிப்பாய். அதேபோல நான் உன்னை தண்டித்து விட்டேன், உன்னை கீழே தள்ளிவிட்டேன் என்று நீ பலமுறை என் சன்னதியில் வந்து அழுது கொண்டிருந்தாய். நான் ஏன் உன்னை கீழே தள்ள வேண்டும்? ஒரு தாய் பிறவை தன் குஞ்சை என்ன செய்யும் தெரியுமா? பல நாட்களாக தன் சிறகுக்குள் வைத்து பாதுகாத்த தன் குழந்தையை ஒரு நாள் எந்த இரக்கமும் இல்லாமல் அந்த உயரமான கூட்டிலிருந்து கீழே தள்ளிவிடும். கீழே விழும் அந்த பறவை குஞ்சு பயத்தில் கதறும். என் தாயே என்னை கொல்ல பார்க்கிறாளே, நான் கீழே விழுந்து சாகப் போகிறேனே என்று அது நினைக்கும். ஆனால் அந்த தாய் பறவைக்கு மட்டும்தானே தெரியும், தன் குழந்தையை கூட்டிலிருந்து தள்ளிவிட்டால் அது கீழே விழாது, தன் சிறகுகளை விரித்து வானத்தில் பிரம்மாண்டமாக பறக்கத் தொடங்கும் என்றுதான். கீழே தள்ளாவிட்டால் தன் குழந்தை வாழ்நாள் முழுவதும் அந்த சிறிய கூட்டுக்குள்ளேயே முடங்கி போய்விடும் என்று அந்த தாய்க்கு தெரியும். என் பிள்ளையே, நான் உன்னை கீழே தள்ளவில்லை. நீ வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறிய வட்டத்திற்குள் ஒரு சில மனிதர்களை மட்டுமே நம்பி முடங்கி போய்விடக்கூடாது என்பதற்காக நான் உன்னை உன் சௌகரியமான கூட்டிலிருந்து கம்ஃபர்ட் ஜோன் வெளியே தள்ளினேன். நீ பயந்தாய், அழுதாய், நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது பார், நீ விழுந்து விடவில்லை. நீ உனக்குள் இருக்கும் உண்மையான பலத்தை இப்போதுதான் உணரத் தொடங்கியிருக்கிறாய். உனக்கு சிறகுகள் இருப்பதை நீயே இப்போதுதான் கண்டறிந்திருக்கிறாய். உன் பறக்கும் நேரம் வந்துவிட்டது. இத்தனை நாள் நீ நடந்தாய், ஊர்ந்தாய். இனி நீ வானத்தில் அசுர வேகத்தில் பறக்கப் போகிறாய். உன் சிறகுகளுக்கு அடியில் நான் ஒரு பெரும் காற்றாக இருந்து உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் நான் கணக்கு வைத்திருக்கிறேன். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். நாளை விடியும்போது ஒரு புதிய மனிதனாக, என் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்ற என் குழந்தையாக நீ கண் விழிப்பாய். உன் வாழ்வில் இனி எதற்கும் யாருக்கும் நீ கையேந்த வேண்டிய நிலை வராது. அந்த ஒரு ராஜ வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துக் கொடுக்கப் போகிறேன். என் உயிரான குழந்தையே, இறுதியாக உனக்கு ஒன்றை மட்டும் சொல்லி என் வாக்கை நிறைவு செய்கிறேன். ஒரு பிரம்மாண்டமான திருவிழா தேரை நீ பார்த்திருக்கிறாய் அல்லவா? அந்த தேர் அசைந்து வரும்போது ஆயிரக்கணக்கான மனிதர்கள் அதன் வடத்தை பிடித்து இழுப்பதைப் போல உனக்கு தெரியும்.
இத்தனை மனிதர்கள் இழிக்கிறார்களே, அதனால்தான் தேர் நகர்கிறது என்று இந்த உலகம் நினைக்கும். ஆனால் உள்ளே அமர்ந்திருக்கும் என் அருள் இல்லாமல், நான் அசைந்து கொடுக்காமல், அந்த தேர் ஒரு அங்குலம் கூட நகராது. உன் வாழ்க்கையும் இதுவரை அப்படித்தான் இருந்தது. நான் தான் எல்லாவற்றையும் இழுகிறேன். நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றுகிறேன். நான் ஓடினால்தான் என் வாழ்க்கை நகரும் என்று நீயே உன் வாழ்க்கை என்னும் தேரின் வடத்தை பிடித்து, தனியாக இழுத்து இழுத்து இரத்தம் சிந்தி இப்போது ஓய்ந்து போய் சரிந்து கிடக்கிறாய். ஆனால் இனி நீ இழுக்கத் தேவையில்லை. எழுந்து நில். என் மகனே, எழுந்து நில். என் மகளே, உன் கண்ணீரை இப்போதே துடைத்துக்கொள். உன் வாழ்க்கை என்னும் தேரின் வடத்தை இன்று முதல் உன் ஈசன் நான் என் கைகளில் இறுக்கமாக பிடித்துவிட்டேன். இனி உன் தேரை நானே இழுத்துச் செல்வேன். உன் வழியில் வரும் தடைகள் எல்லாம் தூள் தூளாக உடையும். உன்னை தடுத்து நிறுத்த எந்த மனிதனாலும், எந்த கிரகத்தாலும், எந்த தீய சக்தியாலும் முடியாது. ஏனென்றால் உனக்கு முன்னால் வடத்தை பிடித்து இழுத்துச் செல்வது கைலாயநாதனான நான். உன் சோதனை காலம் முடிந்துவிட்டது. உனக்கான வெற்றி கதவுகள் அகலமாக திறக்கப்பட்டு விட்டன. நீ தொட்டதெல்லாம் இனி துலங்கும். நீ பட்ட அவமானங்கள் எல்லாம் மிகப்பெரிய மரியாதையாக மாறும். உன்னை பார்த்து நகைத்தவர்கள் எல்லாம் உன் காலடியில் வந்து ஆச்சரியத்தோடு நிற்கும் காலம் தொடங்கிவிட்டது. என் மீது பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை உனக்கான புதிய விடியல் மாபெரும் வெளிச்சத்தோடு தொடங்கும். நான் உன்னோடு இருக்கிறேன். என்றும் உன்னோடு இருப்பேன். சிவ சொந்தங்களே, இவ்வளவு நேரம் ஈசன் உங்களிடம் நேரடியாக பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் மனதிற்கு பெரிய ஆறுதலையும் புதிய நம்பிக்கையையும் கொடுத்திருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இது தற்செயலாக நடந்தது அல்ல. ஈசன் உங்களை தேடி வந்து கொடுத்த நேரடி அருள்வாக்கு. ஈசனின் இந்த வார்த்தைகள் உங்கள் நெஞ்சை தொட்டிருந்தால், அப்பா, என் வாழ்க்கை உங்கள் கைகளில், நான் முழுமையாக சரணடைந்து விட்டேன் என்ற முழு நம்பிக்கையோடு கமெண்ட் பகுதியில் ஓம் நம சிவாய அல்லது என் வாரம் ஈசன் பாதத்தில் என்று பதிவு செய்யுங்கள். உங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் என்றோடு எரிந்து சாம்பலாகட்டும். இந்த காணொளி உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலை கொடுத்ததோ, அதேபோல வலிகளோடும் கண்ணீரோடும் போராடிக் கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ இது ஒரு பெரிய மருந்தாக அமையலாம். எனவே இதை அவர்களுக்கு பகிர்ந்து ஷேர், அவர்களின் வாழ்க்கையிலும் ஒளியேற்றுங்கள். ஈசனின் ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை என்றும் காக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் ஆட்டவருக்கும் இறைவா போற்றி.